யாராக இருந்தாலும் அவங்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுத்து பேசணும். அப்படி மதிப்பு கொடுக்காம பேசின 2 பேர்த்தோட நிலைமையை பற்றி வாங்க இந்த கதையில் பார்ப்போம். நம்ம கதை ஆரம்பிக்கிற இடம் வைகுண்டம். அந்த வைகுண்டத்தில் ஜெயன் மற்றும் விஜயன் என இருவர் காவல் காத்துட்டு இருந்தாங்க. அவங்க தன்னோட பணியில் மிகுந்த ஈடுபாடுடனும் எனக்கு கொடுத்த பணியெல்லாம் சரியாக செஞ்சு முடிக்கிறவங்க. ஒரு நாள் சனகாதி முனிவர்கள் 4 பேரும் ஸ்ரீமன் நாராயணனை தரிசிக்க வைகுண்டத்திற்கு வராங்க. ஆனால் வாயில காவல் காத்துட்டு இருந்த ஜெயன் விஜயன் அந்த முனிவர்களை பார்த்து அவர்களை சிறுவர்கள் என எண்ணி அவர்களை உள்ளே செல்ல அனுமதிக்காம தடுத்து அவர்களை அவமதிச்சாங்க. இதனால கோபமுற்ற முனிவர்கள், நீங்கள் இருவரும் பூலோகத்தில் அசுரர்களாக பிறந்து இறைவனாலேயே வதம் செய்யப்பட்டு மீண்டும் வைகுண்டத்திற்கு திரும்புவீர்களாக என சாபமிட்டனர். அந்த சாபத்தோட விளைவா பூலோகத்துல ஒரு முனிவருக்கு 2 அசுர குழந்தைகளா இரண்யாட்சன் மற்றும் இரண்யகசிபுவா அவங்க பிறக்கிறாங்க. அந்த 2 சகோதரர்கள்ல மூத்தவனான இரண்யாட்சன் அளவற்ற சக்தி எனக்கு வேணும்னு சொல்லி பிரம்ம தேவரை நோக்கி கடுமையான தவம் இருக்கிறாரு. அவரோட தவத்தை மெச்சிய பிரம்மா அவன் முன் தோன்றி என்ன வரம் வேண்டும் என்று கேட்கிறாரு. அப்போது இரண்யாட்சன், தேவர்கள், அசுரர்கள், மனிதர்கள், விலங்குகள் என எவராலும் எனக்கு மரணம்